நம்ம கமெண்ட்லாம் பாத்தீங்களா இல்லையா? நம்மளோட கமெண்ட் சேனலோட கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செத்து போயிட்டோமா ஆக்சிடென்ட்ல. ஒரு நாய் இருக்கான் ஒருத்தன். அவன் யாருன்னே தெரியல. எல்லா கமெண்ட்டுக்கும் போய் ரிப்ளை பண்றான். உனக்கு தெரியாது அவங்க செத்துட்டாங்க. எல்லாரும் ஹவ் ஹவ் அப்படி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான் மக்களே வேலை கட்டு. அவங்க ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க ப்ரோ. தேர் டெட் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி மக்களே இருக்கு மேக்கு? மக்களே சூப்பராக இருக்கு மக்களே. அதாவது ஸ்டக்கு அப்படின்னு ஒரு தடவை கூட ஆனதில்லை. அன்றைக்கி முதல் நாள் ஆச்சு தெரியுமா, ஃபார்மேட்லாம் தப்பாக இருந்தனால. அதுக்கு அடுத்து ஸ்டக்கே கிடையாது. சூப்பர் மக்களே, டச் விட்டு அது வேற எல்லாம் டச் விட்டு ஐயோ வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு எதையுமே சொல்ல முடியல மக்களே. அடுத்த நொடியே வீணா போடுது. டச் விடு எங்கன்னா விட்டு இருக்கான். ஓகே இது விட்டு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தலைவலின்றது அறவே இல்லாமல் போயிருச்சு மக்களே. டச் விட்டு ஒரு வாரத்துக்கு கையில கட்டையோட கழுத்துல ஒரு கட்டையை போட்டு எடுத்து மந்திரவாதி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கையோ கண்ணு வச்சிடுறாங்க. யாராவது சும்மா நடந்து போயிருது. ஆக்சுவலாக பண்ணணும் மக்களே, கட்டையோட தான் சுற்றணும். ஹைப்பர் டென்ஷன் ஆயிருக்கு மக்களே. டென்ஷனு யோசிக்கவே மாட்டேன் மக்களே. ஆனால் எதுக்கு நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது? ஏன் யோசிக்க மாட்டோம்னு யோசிச்சிருப்பீங்க. நமக்கு பிரச்சனைகளை வெளியில இருந்தெல்லாம் கொண்டு வரது இல்லை, நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். நம்மளுக்கு ஏன் பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சு பிரச்சனை வந்துடும் நினைக்கிறேன். நானே அதான் யோசிப்பேன். நான் இப்ப எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை. நான் 2-3 பிரச்சனை எப்ப யோசிச்சு பார்த்தேன், யார் இது காரணமா இருப்பாரு? நான் தான் காரணமா இருக்கேன். ரொம்ப டீப்பா அதுக்குள்ள நோண்டி பார்த்தா அது ஒரு மூல விதையே நானா தான் இருக்கு. சரி, நம்மளாலதான் இந்த பிரச்சனை வருது, நம்ம அமைதியா இருந்துப்போம். பேச்சுவார்த்தை யாரு கூட நிப்பாட்டி எல்லாரும் கூட பேச்சுவார்த்தை நிப்பாட்டி. சொல்லியில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஸ்டோரியோட கண்டினியூஷன் வந்திருக்கு. இதை நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கே தெரியாது. கண்டினியூஷன் நாங்கள் டைட்டில் மட்டும் பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால எல்லாரும் நம்ம சேர்ந்து எந்த கண்டினியூஷன் ஸ்டோரின்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். சரி மக்களே, போட்டுருங்க, போயிடலாம். ஸ்டோரிஸ் இங்கே தானே வரும். இங்கே தான் வரும். அது ஞாபகப்படுத்திடுறேன், போட மாட்டேன். நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன் அந்த இடத்துக்கு. எனக்கு தெரியல வேறு யாரும் கண்டினியூஸ் ஸ்டோரி பீப் ஸ்டோரிஸில் போட்டிருப்பாங்களான்னு சொல்லிட்டு. பட் நான் போடணும்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலி பீப் ஸ்டோரிஸ் 10ல் செகண்ட் பார்ட்டில் செகண்ட் ஸ்டோரியாக என்னோடது வந்திருக்கும். ரொம்ப நல்லது. நாங்கள் போய் தேடி நாங்கள் இருக்கிறதுலே மகா சோம்பேறிங்க, தேடி இருக்க மாட்டோம். பீப் ஸ்டோரி 10ல் 2வது ஸ்டோரியா இந்த நியூஸ்ல வரும்ன்ற அளவுக்கு தோழி நம்மள நன்றி தோழி. நீங்க தான் ரியலா எங்களை புரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆளு. ரியல் ஓஜி சப்ஸ்கிரைபர்னா நீங்க தான். நீங்க ஒரு சரியான சோம்பேறி நாயங்க. கண்டிப்பா எதையும் பார்க்க மாட்டேன் சொல்லிடுவோம் நம்மளே. நன்றி நன்றி தோழி. அந்த டீ குடிக்க கூட்டு போனானே ஒருத்தன், டீ குடிச்சு நடந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நாய் டீ குடிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களே, அந்த கதை மக்களே. அந்த மாமூலி அவன் தான். டீ ஐஸ்கிரீம் புரிஞ்சிருச்சு. அந்த பர்சன் என்கிட்ட மறுபடியும் பேச வந்தாங்க ஆஃப்டர் 2 வீக்ஸ். பட் எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ மீன் எப்படி சொல்கிறது, அதுவும் அந்த பொண்ணுக்கு எஸ் சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட நான் எதுவும் மேலே இன்ட்ரெஸ்ட் மாதிரி பண்ணேன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு போய் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய ஃப்ளாட்டுக்கு கீழே இந்த மாதிரி பேசணும் வான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸியா இருந்திருக்கும். 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மாதிரி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும், எவ்வளோ நாள் என்கிட்ட பேச வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இல்லை, நான் எப்படியே இருக்கலாம்னு கொலீக்ஸாகி கண்டினியூ பண்ணலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாய்னா ஹாய் அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். இல்லை எனக்கு கண்டிப்பாக பேசினா அது சால்வ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆனால் அப்போதைக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ சால்வ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கூட எப்போவுமே இருக்க பர்சனாக தான் நம்ம சால்வ் பண்ணலாம். லைக் நம்மளோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அவங்க கொலீக் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சரி ஓகே. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டதுனா நானும் சரின்னு சொல்லிட்டு போனேன். பட் ஆக்சுவலி இப்போ போனேன்னா அப்படியே வேற கதை சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, 5 மாசம் யோசிச்சிருப்பான்ல மனுஷன் யோசிப்பான்ல, இப்போ எப்படி இவ்வளோ மேனிபுலேட் பண்ணலாம், இது என்னென்னலாம் சொன்னால் ஏமாந்துருக்காங்க இது வரைக்கும். இப்போ என்ன சொல்லலாம், எல்லாத்தையும் எடுத்து டீகோட் பண்ணிருப்பான். வீட்டுல அங்கங்க அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ல எல்லாம் ஒரு போர்ட்ல எல்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருப்பான். பாயிண்ட் டாட் எல்லாம் கனெக்ட் பண்ணி மேனிபுலேட் பண்ணி நல்ல டைம் இருந்துச்சு அவனுக்கு கதை ரெடி பண்ண. எனக்கும் அவனுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கும் மேலே அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் வேண்டாம்,
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதாவது இருக்கு என்ன வேணானா ரொம்ப யார் நீ பிடிக்கும். பெரிய எஸ்டேஸ்வரியா புண்டியா நீ என்ன அதனா இருக்கு இல்ல அது என்ன இது புரியல இருக்குன்னா இருக்கு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும். அதனா ஆனா எனக்கு இருக்கு ரொம்ப வேணானா பிடிக்கும். ஆனா வந்து நமக்குள்ள அது மட்டும் வேணாம். என்ன அது மட்டும் அப்ப என்ன வேணாம் மைத்துக்கு பிடிக்கும்னு சொன்ன பொச்ச சாத்திரி வேலையை பார்க்க வேண்டியதானே. இப்போ இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஒரு சந்தோஷம் உனக்கு? நம்மளுக்காக ஒருத்தி ஏங்கிட்டு இருக்கான்றப்போ அதில் ஒரு சந்தோஷம் ஒரு அந்த ஒரு சைக்கோ பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த தைலி. அதான் மக்களே, இந்த பசங்க ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அந்த பொண்ணுக்கு திமிராயிடும். இதே வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அந்த பையனுக்கு திமிராயிடும். இது பேசிக். நம்ம அழகா இருக்கோமா, நம்மளை தேடி வந்தவதானேன்னு ஒரு இலக்காரமாவும் இருக்கும், மதிக்கவும் மாட்டாங்க லைட்டா. பின்னாதான் ரீசெண்டா ஒரு இது பார்த்தேன். என் ஆளுக்கு வந்து நான் 5 வருஷமா ப்ரப்போஸ் பண்றேன், ஆனா ஒரு நாள் கூட எனக்கு ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தான். கீழே வந்து உப்பு போட்டு சாப்பிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தான், ப்ரோ உப்பு போட்டு சாப்பிடுங்க ப்ரோ. நானும் எனக்கும் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, ஆனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் லைஃப் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன ஈனாவானாக்கு என்ன பேச கூப்பிட்டேன்னு கேட்கணும். அப்ப என்ன ஈனாவானாக்கு பேச கூப்பிட்டாரு? இது நெக்ஸ்ட் லைஃப்ல அப்ப பேசுறா புண்டை, இந்த லைஃப்ல பேசாதடா. நெக்ஸ்ட் லைஃப்னா அப்பவா இப்போ போ. ஐ லவ் யூ டைப் பண்ணி ஷெட்யூல் நெக்ஸ்ட் லைஃப்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை கொடுத்துட்டு நிறையா ஸ்டோரிஸ் சொன்னாங்க. அந்த மேரேஜ் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு ஆக்சுவலி அவங்களுக்கு, அந்த அலையன்ஸ் வந்து மேட்ச் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு நீ வந்து என்னோட எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்க, அதனால தான் நான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன். லைக் நீ வந்து என்னோட எல்லாத்துலேயும் பெட்டராக இருக்கா, நான் வேணாம். உனக்கு என்னோட பெட்டரா ஒருத்தன் கிடப்பான், நீ என்னோட எல்லாத்துலயும் பெட்டரா இருக்க, உனக்கு என்னோட பெட்டரா ஒருத்தன் கிடப்பான். மக்களே அந்த அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ, இவங்க எல்லாம் படுக்க போட்டு சங்கிலே மெரிக்கணும் மக்களே. இவங்கெல்லாம் ஏதோ அந்த லாகெல்லாம் இருக்கனால அதுக்கு வந்து உடன்பட்டு நம்ம நடமாட வேண்டியதாக இருக்குது. மக்களே அந்த இன்விசிபிள் சக்தி மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வைங்க மக்களே, ஒரு மந்திரக்கல் மட்டும் நம்ம கிடைச்சிருச்சுன்னு வைங்க, யாருக்கும் தெரிய மாட்டோம். அப்படின்னா அன்னியன் மாதிரி இந்த கதைகள் எல்லாம் வாங்கிட்டு அட்ரஸோட கதைகளை வாங்கிட்டு கிளம்பிடணும், சித்திரவாதப்படுத்தணும். டெய்லி பாக்கெட்ல 2 பொட்டலத்தை போட்டு போலீஸ்ட போட்டு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் அவனை வந்து மைண்ட் டார்ச்சர் மட்டும்தான் பண்ணணும், அடிக்க கூடாது, ரத்தம் வந்தா சப்ளை பண்ணான்னு சொல்லி மாட்டி விடுறது, ஐ சப்போர்ட் சொல்லி முதுகுல ஒரு போஸ்டர் ஓட்டி வண்டியில அனுப்பிட்டுருக்கோம். நிறைய ஐடியாஸ் இருக்கு மைண்ட் டார்ச்சர் பண்றதுக்கு, அது எல்லாமே பண்ணணும். நல்ல நாலு பின்ன எவனா பண்ணி நீ மாட்டிக்க போற கன்ஃபஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோ பார்த்து. இது ஃபுல்லாவே முன்னாடி அந்த டிஸ்க்ளைமர் போட்டுருங்க, சும்மா நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து கோக்கடிக்காம பேசுற ஒரு லூஸ் பயிலுவோம். ட்ரக் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு மக்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னொரு பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணாங்கன்னா, லைக் நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 months முன்னாடி அந்த பொண்ணு இதுலேருந்தே இன்னும் வெளியில் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே வந்துட்டு எனக்கு எப்படி சொல்றது, வெளியே வரலன்னா புரியல, வெளியே வரலன்னா என்னன்னு தெரியல, வெளியே வரலன்னா என்னாச்சு, நாய் மாரி மார்கழி மாசம் நாய் மாரி மாட்டிட்டு சுத்துறான், வெளியே வரலன்னா என்ன புரியல எனக்கு. வெளியே வரலையா, அதுக்குள்ள வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட மேட்ச் ஆச்சு, அவளுக்கிட்ட போயிட்டு ஓகே சொல்லிருக்கான், அடுத்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் பண்ணலாம், தாய்லி ஒரு ஜென்மத்துக்கு ரெடி பண்றான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை அவன் வெளியில வர மக்களே, வெளியில வந்திருந்தா இன்னும் எவ்வளவு பொண்ணு கிட்ட பேச, எவ்வளவு பொண்ணுங்களை மேனிபுலேட் பண்ணிருப்பான், 7 ஜென்மத்துக்கு ரெடி பண்ணிருப்பான் ஆளு. வெளியில வராமலே இத்தனை சேட்டை பண்றான் தலைவன். அதுக்கப்புறம் அது என்னாச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு இப்போது அவங்க ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தாங்களே, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஜஸ்ட் ஒரு அவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் யூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்காக தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா. ஒரு பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் எவ்வளோ தூரம் போக மாதிரி பார்க்குறது தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அது எப்படியோ ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கான்வர்சேஷன் வந்து ஹீட்டப் மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கும் அப்படி தான் இருந்தது, நீங்களும் என்னை அப்படி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ஜென்யூனாக அப்படி தான் தோணுச்சு, நானும் சொல்லிட்டேன். சரி சொன்னதுக்கு நீ அப்படி தான் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுவும் உண்மையில இன்ட்ரெஸ்ட் மாதிரி பண்ணேன்னா அந்த மாதிரி கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், இதுக்கு சொன்னேன்னே அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினேன். நான் யாருமே ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி பேச மாட்டாங்க. நான் அடுத்த ஜென்மம் புளுத்த ஜென்மம்லாம் எல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட யாராவது சொல்லுவாங்களா லவ்டா? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன், அவனை லவராகவே நினைக்க முடியல, அப்படி ஆயிட்டேன் நான். அதனால வந்து நம்ம அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் லவராகவே பார்க்குறேன், லவராகவே. நீங்கள் ஒரு வடிவமான ஒரு அழகான பெண்ணாக இருக்கீங்க, அதே நேரத்தில் ஒரு ஆண் உங்ககிட்ட வந்து பழகிறான், ஆனால் உங்ககிட்ட நட்பாக மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறான்னா அவன் நடிக்கிறான். ப்ளீஸ், நல்லது, கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. ப்ளீஸ், யாரையும் நம்ம இதனால எங்களை செக்ஸிஸ்ட்னு சொல்லிக்கோங்க, இதனால எங்களுக்கு வந்து
வாழ்க்கையை புரியலன்னு சொல்லிக்கோங்க, என்ன இளவனா சொல்லிக்கோங்க, ஏங்க இதான் உண்மை. மக்களே இது ஒரு பொண்ணு வந்து ரெண்டாவது நாளே கண்டுபிடிச்சிடும் மக்களே இவன் என்ன நோக்கத்தோட நம்மகிட்ட நான் அப்ப பேசுறோம்னு வைக்கிறேன். நீங்க என்னதான் வந்து ரொம்ப நல்லவன் மாதிரி உள்ளுக்குள்ள வச்சுட்டு நீங்க பேசினாலும் ரெண்டாவது நாளே கண்டுபிடிச்சிருவாங்க. நானுமே வந்துட்டு எனக்கு நான் யார்கிட்டயுமே கோவப்பட்டு பேசவே மாட்டேன். பட் ஆக்சுவலி நான் கோவப்பட்டு நானே பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருந்தது. அவங்க அட்லாஸ்ட் என்ன எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசணும் தான் எடுத்துகிட்டு இப்படி பேசிட்டுங்கிற மாதிரி எடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு நான் கோவப்படுற ஆளே கிடையாது. பட் எனக்கே கோவம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, நானுமே கோ எஜுகேஷனில் தான் படித்து வந்திருக்கேன். எல்லாமே கோ எஜுகேஷன் தான். எனக்கும் ஒரு பசங்கக்கிட்ட பேசுகிறது பழகுறது எல்லாமே தெரியும். எனக்கு தெரியும் ஒரு பையன் பழகுறது எப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாத அளவுலாம் நான் ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதாவது அங்கே வரும்போது ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிக்கிற டேலண்ட் இருக்குது பெண்களுக்கு. ஆமா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் உங்களை எந்த கோணத்தில் பார்க்குறான்றத நீங்கள் ஒன்று கடிப்பீங்க தெரியுமா? அது 100% உண்மை. அதை மாற்றி சொல்கிறானா அவன் பொய் சொல்கிறான். இது வந்து ஜெனட்டிக்ஸாகவே பெண்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது எவல்யூஷன்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தின்னு வச்சுக்கலாம், அது சூப்பர் பவர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸே இல்லை பேசுகிறதுக்கு. ஆக்சுவலி நான் இப்படிலாம் யாரும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாட்டாங்க. இப்படிலாம் எல்லா ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, நீங்கள் இப்படி தான் பேசிங்க இவ்வளோ உங்களா மாதிரிலாம் கிடையாது அப்படி மாதிரி பேசுவேன். அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நீ வந்துட்டு இப்படிலாம் பேசணும், நம்ம வந்துட்டு கொலீக்ஸாகவே இருக்கலாம்னு பண்ணுறாங்க. இதை தானே நான் முதலே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நானும் இதில் வந்து ஆரம்பிச்சேன். பேசி பேசி பார்த்துருப்பான் இவன் சத்தியமா மறுபடியும் மேல ஏற ஆரம்பிச்சுட்டா அவ வழியிலே போய் அவளை அடிப்பான், அவ கத்தி எடுத்து அவளை அடிப்பான், நம்ம கொலிக்ஸாவே இருப்போம். இல்ல மக்களே சிலர்லாம் இந்த மாதிரி ஈகோ இருக்காங்க. ஒன்னு சொல்றது சைக்கோபாத், ஈகோ சைக்கோபாத்தா இருக்காங்க. என்னன்னா ரிஜெக்ட் பண்ணா கூட நான் தான் ரிஜெக்ட் பண்ணணும், நீ பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்றேன், நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் சரிப்பா வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடந்து போயிட்டாங்கன்னா அது எப்படி நீ ஈஸியா கடந்து போகலாம், நீ வலிச்சு துடிச்சில கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வராங்க மக்களே. அந்த ரூட்டுக்கே வந்து பிடிச்சி இருக்க வச்சு உன்னை வந்து சட்டையை பிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியா போறாங்க அந்த இடத்துல இருந்து. சூப்பர் மக்களே. அவங்கெல்லாம் யாருன்னு ஒரு டேக் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பயமா இருக்கு, நீங்க சொல்லும் போதே பயமா இருக்கு எனக்கு. இப்போ தான் நீங்கள் ரிப்ளை போட்டிருந்தீங்களே இந்த வீடியோக்கு, நான் அந்த ஆடியோக்கு வந்து நீங்கள் இப்போ தான் ரிப்ளை போட்டிருந்தீங்க. பட் ஃப்ராங்காக சொல்ல போனோம் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த கான்வர்சேஷன் நம்ம கூட நடக்கிற வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. மேபி இந்த நம்ம ஃபேமிலி வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஃபேமிலியாக கூட வரலேன் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அது அவங்க வீட்டில் ப்ரெஷர் ஏதோ அதனால தான் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு நினச்சி நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அவங்க வீட்டில் ஓகே சொல்கிற மாதிரி இருந்தால் மேட்ச் ஆகலாமான்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. பட் இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது ஆக்சுவலி. ஓகே இப்படி மாற்றி பேசுகிற ஒரு பர்சன்கிட்டயா நம்ம எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிட்டேன் ஆக்சுவலி. நல்ல வேலை போய் மாட்டியிருப்பீங்க தோழி. இங்க பாருங்க வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கீங்க தெரியுமா? இந்த தாய் இப்படி தான் பேசுவான், அப்புறமா இப்படியே தான் பேசுவான், கல்யாணத்துக்கு அப்புறம் இதே தான் மாற்றி பேசுவான், வீட்டில் பிரச்சனை வந்தால் இதே தான் நடக்கும். உங்களை வந்து எவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி உங்களை சாவடிக்கலாமோ சாவடிச்சிருப்பான். கடைசி வரைக்கும் ஒரு இனிமையான வாழ்க்கையே இருக்காது. 10 வருஷம் கழிச்சு அவன் என்னெல்லாம் மேனிப்புலேட் பண்ணா யோசிச்சா அடுத்த ஒரு 10 வருஷம் உங்களுக்கு போயிருக்கும். அப்ப 20 வருஷம் அவங்க நீங்க வாழ்ந்துருப்பீங்க. 10 வருஷம் அனுபவிச்சுட்டு 10 வருஷம் ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால யூ ஆர் பிளஸ்ட். இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆகிட்டேன் ஆக்சுவலி. இப்போது நான் வந்துட்டு அவங்களுக்கு கோவப்பட்டு எதுவும் பேசியிருந்தாலோ இல்லை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எனக்கு வந்துட்டு அவங்க மேலே இருக்கிற எப்படியோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தியிருந்தால் கூட வந்துட்டு இந்தளவு வந்து என்ன இருக்காது அப்படின்னா எனக்கு வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருக்காது. இப்போ வந்து அவங்க என்னன்னா மோசமாக திட்டிருந்தா அடிச்சிருந்தா கூட எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. இப்போ வந்து அவங்க எனக்கு நத்திங்னா எப்படி சொல்கிறதுனா, அது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான். இந்த ஆள் வந்துட்டு ஆஃபீஸில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதை தான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ரொம்ப 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 தேங்க்யூ. பட் எனக்கு எப்போவுமே தெரியலை எப்படி வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லை இவந்தோ லைக் கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் எப்படி ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே தெரியல. மேபி எனக்கும் அந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு, அந்த அளவுக்கு அடி விழுந்தவங்களை பார்த்துருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது நாங்கன்னு இல்லை, நாங்கன்னு இல்லை. நீங்கள் பக்கத்தில் ஒரு பையனை கூப்பிட்டு கதை கேட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு கதை அவனும் பார்த்துருப்பான் எங்கன்னா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. அதனால் இது ஊர் ஃபுல்லாக நடக்கிற ஒரு ஜெனரிக்கான ஒரு விஷயம்தான்.
ஸோ வந்து நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிருக்கீங்க, மீண்டு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து வேறு எவனையா பாருங்கள் ஜாலியாக. மெச்சூர்ட் ஆக ஆக அந்த ஜட்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த பார்க்குறது எப்படி பார்க்கணுங்கிறதா இருக்கட்டும்ங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்டு பீஃப் ஸ்டோரிஸ் நல்ல ஒர்க் பண்ணுறோமா? வாவ், இருக்காவே நம்மள பாராட்டுறாங்க மக்களே. என்ன மக்களே, ரொம்ப புதுசா இருக்கு. மோட்டிவேட் பண்ணிட்டு நல்ல ஒர்க்கா இது. எல்லாம் அடுத்தவங்க கதை கேட்டு புரளி பேசிக்கிட்டு இருக்கோம். உலகத்திலே புரளி பேசுறதுக்கான நல்ல வேலை, ஒரு கிரெடிட்ஸ் வாங்கின ஒரே ஆள் நம்ம 2 பேரா தான் இருப்போம் மக்களே. ஊர் கதை பேசுறது. இந்த கிராமத்துல எல்லாம் கிளடுங்கெல்லாம் உட்காந்துக்கலாம். இந்த பாரு அவன் தெரியாது, அவனை பத்தி அவன் அப்படிதான் பண்ணுவான், நான் அப்பயே சொன்னேன் பாரு அவன் அப்படிதான் பண்ணி. லிட்டரலி கிளவிஸ் மக்கள், நம்ம கிளவிஸ் தான் மக்கள் இதுல. பரவாயில்லை, நன்றி நன்றி. 10ல் வந்து லாஸ்ட்டு சொன்ன ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. அட் த சேம் டைம் ஸோ நல்லா பண்ணுறீங்க. எப்போவுமே இதை விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பேசியிருக்கு தோழி. அவ்வளோதான் சொல்லிட்டு 2 நிமிஷம் நான் யோசிக்கிறேன், என்ன அவ்வளோதான், இந்த 2 நிமிஷம் ஆடியோ இருக்கேங்க. சரி, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 2 பேர் இருந்தாலும் சரி, சிங்கிள் பேரண்ட் இருந்தாலும் சரி, டாக்ஸிக்காக இல்லாமல், டாக்ஸிக் பேரண்டிங் இல்லாமல், அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி முழுக்க என்ன ஒரு பேரண்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னா, அவங்க வந்துட்டு இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வெல்த்தியாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நல்லா படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும். என் குழந்தைக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என்னோட குழந்தைகள் நான் இங்கே விட்டு கொடுக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் முன்னாடியும் திட்டுறதா இருக்கட்டும், யார் முன்னாடியும் விட்டு கொடுத்து பேசுகிறதா இருக்கட்டும், இது இல்லாமல் ஒரு பேரண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க படிச்சுக்கணுங்க அவசியம் கிடையாது, அவங்க ஹெல்த்தியாக இருக்கணுங்க அவசியம் கிடையாது. பட் அவங்க ஒரு நல்ல சில்ட்ரனை வந்துட்டு சொசைட்டி கொண்டு வர முடியும். என்னோடய அம்மா அப்படி தான். ஸோ அதே மாதிரி அதனால் வந்துட்டு அப்படி இருக்கிற பேரண்ட்டுக்கு யாரும் எதுவும் நம்ம எதுவும் தப்பு பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளும் முழுசாக அவங்க நம்பி இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அவ்வளோ வெல்த்தியான ஆள் கிடையாது, எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு அவ்வளோ தூரம் படிக்கலை அப்படிலாம் நினைக்காது. அவங்களோட நல்ல எண்ணம் இதில் இருக்குது. நம்ம குழந்தைங்க எப்படியாவது முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நல்லபடியாக வந்துடுவோம். ஸோ அதான் மெயின் திங் பேரண்டிங்க்கு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். பட் அது ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு போதுமானது. அவங்க எப்போவுமே நமக்காக இருப்பாங்க, அவங்களால முடிஞ்ச மட்டும் நமக்காக எப்போவுமே இருப்பாங்க. பீஃப் ஸ்டோரிஸ் கண்டிப்பாக நிறையா பேர் பார்ப்பாங்க, கேர்ள்ஸுமே கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க. மேபி அவங்க வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டோரி போடுறதுக்கும் யோசிக்கலாம். பட் ஐ ஃபெல்ட் இது வந்துட்டு ஒரு நல்லதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், எப்பவுமே விட்டுறாதீங்க. தேங்க்யூ. அண்டு ஒரு மெயிலேட்லேருந்து ஒரு வாய்ஸ் மெயில் தான் என்னால் அனுப்ப முடியுது. இன்கேஸ் அவங்களால முடிஞ்சது அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ், 1 டைம் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு டிசேபிள் பண்ணி விடுங்க. நிறையா பேர் சென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே அந்த மாதிரி எதுவும் பண்ணி வச்சிருக்கேன் மக்களே. இது நமக்கு புதுசாக இருக்குது. ஒருத்தர் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன், கண்டினியூஸா போடாம. அதனால தான் கண்டினியூஸ் ஸ்டோரி வர மாட்டேங்குதோ. இது யாரையா இவ, ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்கா அவ மாதிரி. நன்றி தோழி. இந்த விஷயம் எங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இவங்க என்னங்க நம்ம ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஆயிட்டுருக்காங்க. ஃபேமிலிஸ் ரொம்ப நன்றி ஃபேமிலிஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு. என் பேர் வந்துட்டு ஆறுன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு பேர் வந்து ஏ, இன்னொருத்தன் பேர் வந்து எஸ். அப்படிலாம் வச்சுக்க முடியாது. ஆரியன்லாம் கஷ்டம் மக்களை ஞாபகம் வச்சுக்கிறது. என் பேர் தினேஷ்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு பேருக்கு குமார்னு வச்சுக்கோங்க. ஆறுன்னு வச்சுக்க, எஸ்ன்னு வச்சுக்கன்னா என்ன கதை இவன் கதை. அவன் பேர் ராஜேஷ், இன்னொருத்த பேர் சரத்தா இருக்குமா ஒரு வேலை. இப்போ ஏ என்ன பண்ணுவான், அவன் பெரிய டான்ஸ் மாஸ்டர் மாதிரி அவங்க மாமா ஏதோ டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவள் புளுத்தி மாதிரி காலை வலிச்சு கிழிச்சு ஆடுவான். ஆனால் ஆடுவான், நல்லா ஆடுவான். நல்லா சொல்லக்கூடாது, நல்லா தான் ஆடுவான். இவ்வளோ சொல்லிட்டு ஆனால் ஆடுவான். மன்மத்தெல்லாம் கக்கிட்டாப்ல, ஆனால் நல்லா தான் ஆடுவான். ஓகே, ஏ வந்து ஒரு டான்ஸர். 10th படிச்சுட்டு இருந்தோம் ப்ரோ. அப்போ 10th படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு எஸ்ன்னு சொன்னல, அவன் வந்துட்டு என்ன பண்ணால், அவனோட ஆளை வந்துட்டு இவன் வந்துட்டு பொண்ணுன்னா போதும், அதுதான் சொல்கிறேன்னே, காஜி பூச்சா தாய்வலி அப்படின்னு வச்சுக்கோங்க. யாருதான் இல்லை சும்மா இப்போ நீ சொல்லிட்டு என்ன பண்ணுவ, போயிட்டு சும்மா இருப்பியா? நைட் என்ன பண்ணிட்டு தூங்க முடிச்சுட்டு நைட் ரெக்கார்ட் பண்ணிருப்பான், சரி டயர்டா இருக்கு ஒரு படத்தை பாப்பா அப்படின்ட்டு. யாருதான் இல்லை, சும்மா பேசக்கூடாது.
அங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், அப்போ நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு இவன் ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணால், அந்த பொண்ணு பேர் வந்துட்டு எம் லவ் பண்ணிட்டு இந்த ஆளு ஆல்ஃபபெட் எல்ஜிபிடிக்கு மாரி இவனுங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே போறானுங்க லெட்டர்ஸை. பெரிய பெரிய அல்கோய் தான் நினைக்கிறேன் இவங்க. யார் எஸ் ஒரு கீவேர்ட்ல வச்சாங்க. ஓ நீ ராஜேஷா இருந்தாலே எவனுக்கும் தெரியாது, பல ராஜேஷ் இருப்பானுங்க. இருக்கும்போது நாங்கள் போகும்போது ஏன்னு கத்திட்டு இதே மாதிரி அவன் பேர் வச்சுட்டு நாங்கள் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு போயிட்டு ஒன்று அழுதுட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு வீசிங் வர லெவலுக்கு ஆயிடுச்சு. இவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. ஐயோ எனக்கு அந்த பொண்ணு இல்லை, அந்த பொண்ணு என் தங்கச்சின்னு அப்படியே பிளேட்டை மாற்றிட்டான். இப்படி ஒரு சோதா பசங்களை எதுக்கு லவ்னு ஒன்று பண்ணணும், பயந்தாங்கோலி. சரி இவன் கொஞ்சம் திருந்திட்டான் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா 11th ஆனுவல் டே வந்தது. இவர் புளுத்தி மாதிரி காலை வலிச்சு ஆடுத்தேன்னா, கால் தூக்கி அப்படி போட்டுத்தேன்னா, பொண்ணுங்க கூட போய் ஆடுத்தேன்னா, இப்படி அப்படின்னு பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. சரி இதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். சரி ஓகே நம்ம பையன்தான் அப்படின்னு நினச்சிருந்தோம். எஸ்ன்னு சொன்னல, அவனோட ஆள் பேர் வந்து எச். இவர் வந்து என்னன்னா இப்போ எச்சா எம்ன்ற பொண்ணு வீசிங் வந்து போயிடுச்சு. வந்து போயிருச்சு அது போயிடுச்சு. இப்போ எச் வந்திருக்கு. எம் விட்டுட்டு எச்சை பார்த்துட்டு இருந்தான். எச்சு என்னன்னா நாங்கள் 3 பேர் ஒன்றா தான் சுற்றுவோம். ஏவை தான் பார்க்குதுன்னு நாங்கள் சும்மா உசுப்பேற்றி விட்டோம். டே ஒன்றை தான்டா பார்க்குது. அந்த பொண்ணு டான்ஸில் வீழ்ந்துச்சு, எங்ககிட்ட சொல்லிடுச்சு, நாங்கள் ரொம்ப க்ளோஸு, எங்கிட்டலாம் நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது மாதிரி அவன் மனசில் ஒரு கனவு கோட்டையை கட்ட வச்சுட்டு எல்லார் வாழ்க்கையில ஒரு நாதாரி இருக்கான் போல. அவங்க தான் காரணம். என்ன ஆளே கலர் ஆயிட்டே போற அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் நம்ம கண்ணாடி பார்க்கணும், கலரா தெரியும் சார் ஆயிடுச்சு போல. என்ன உன்னையே பாக்குறாவ, அவ்வளவு சிரிக்கிறா, நீயும் சிரிக்கிற, என்ன நடக்குது? இனிமேல் என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. இனிமேல் எங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் டிப்ரெஷனுக்கு போறானா இவனுக்கு ஒரு ஆட்கள் தான் காரணம். ஜாலியா இருப்பாங்க மக்களை தள்ளி விட்டுட்டு. என்ன பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அப்புறம் எஸ்ஸும் வந்து பிளான் பண்ணோம். இவனை செய்யணும்டா, வெயிட்டாக செய்யணும்டா, இவனை அந்த லெவலுக்கு யோசிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், அந்த பொண்ணுக்கிட்ட இவன் போய் டேரெக்டாக பேச மாட்டேன். ஏன்னா இவன் தான் ஒரு பயந்தாங்குழி தூமை. அப்படி இருக்கும்போது என்னென்னா நாங்கள் தானே இது பண்ணுறோம், சரி என் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த எச்சு வந்து எஸ்ஸை தான் பார்த்துட்டு இருக்குது. இது எனக்கும் எஸ்ஸுக்கும் தெரியும், ஏக்கு தெரியாது. அவன் ஒரு தத்தி முண்டோம். சரி ஓகே, இவங்க ஃப்ரெண்டு மாதிரியே தெரியலையே. அவனை வந்து ரொம்ப வந்து காழ்ப்புணர்ச்சியிலே பேசிட்டு இருக்காப்ல ஆளு. மக்களே எஸ் தான் டான்சர் கரெக்ட்டா? ஏ தான் டான்சர். அந்த பொண்ணு எஸ் தான் பாக்குது. புதுசா வந்த ஹெச் வந்து சாகுறாக்கீங்களா? அதாவது எம் வந்து வீசிங் பண்ண பொண்ணு மக்களே. எம் மகாலட்சுமின்னு வச்சுக்கோங்க, வீசிங் பண்ணி போயிட்டான். ஓகே, ஹெச் தான் இப்ப புதுசா வந்திருக்கு. ஒரு ஹரிணின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. அது வந்து எஸ் பாக்குது. சரத் அவன் தான் டான்சர். சரத் ஏ தான் டான்சர். ஓகேவா, சரத்தை பாக்குது. அதான் இப்போதைக்கு கதை. இவங்க வந்து ஏ கிட்ட ஏ வந்து நான் ஆண்டனின்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டான்சர் ஆண்டனின்னு இருக்காங்க. அதனால அந்த ஆண்டனியை நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டனியை வந்து இவனுங்க சொல்கிறானுங்க, ஹெச் வந்து உன்னை தான் பார்க்குது, அவள் உன்னை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவனை ஏற்றி விட்டுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது எஸ்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஹெச் சரத்தை தான் ஹரிணி லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு வந்துட்டு என்னென்னா இது மாதிரி உசுப்பேற்றி இவர் வந்து கனவு கோட்டைலாம் கட்டிட்டு அந்த பொண்ணு நாங்கள் 3 பேர் சுற்றும்போது அந்த பொண்ணு பார்க்குது. அந்த பொண்ணு நான் பார்க்க சொல்கிறேன். அவர் அப்படி செலிபிரிட்டி பொண்ணு மாதிரி புளுத்தி மாதிரி அந்த பொண்ணு என்ன பார்க்குது. பார்க்க வேணான்னு சொல்கிறான். இப்போ சொல்ல அந்த பொண்ணு பார்க்குதுடா, பார்க்க வேணான்னு சொல்கிறான். அதான் மக்களே, இந்த மோனலிசா பெயிண்டிங் மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பிடிச்சி போச்சுன்னா அவன் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கும். மக்களே இவங்க தான் விதைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை. இவங்க ஆண்டனியை வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக கதை சொல்கிறாங்க. இவங்க அவன்கிட்ட போயிட்டு டெலிவரியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனை டெலிவரியிலே மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்களுக்கு இருக்க ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி இதே மாதிரி போயிட்டு இருந்து இவனை நல்லா செய்யணும்டா, இவன் நம்மளை வாழ்க்கையிலே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல, இவன் ஏவோட ஆளு எம். இந்த பையன் அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க மக்களே. கூட பழக்க வழக்கமே அவனும் வச்சுக்கூடாது, நம்மளும் அந்த சைடு போயிடக்கூடாது. இந்த வீடியோ பாக்குறீங்க, இவன் இந்த பையனை உங்களுக்கு தெரியும்னா இவன் கூட பேசாதீங்க, இவன் கூட சேராதீங்க. இந்த குரல் உங்களுக்கு என்ன எங்கேயாவது பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருந்தா உடனே எங்களுக்கு மெயில் போட்டுருங்க, அட்ரஸ் அங்க இருந்து ஓடிடுங்க. அன்பு குடோன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல, இவன் ஏவோட ஆளு எம். நான் உஷார் பண்ணிட்டேன். அவருக்கு இதுவும் தெரியாது. இவனுடைய ஏவோட ஆளு எம்னா இருந்தது.
அழுது வீசிங் வந்த பொண்ணு. வீசிங் மகா. வச்சுக்கோங்க. அவன் உருகி லவ் பண்ணால் கடைசியில் பார்த்தா நான் போயிட்டு தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணோன்னே அந்த பொண்ணு எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் அக்செப்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு இதுமாதிரி சோக பண்ணுற மாதிரி என்கிட்ட பேசித்தே விட்டுட்டான். என்னை பார்க்குதுரா, எனக்கு இது மாதிரி ஆகுது, ரொம்ப டிஸ்டர்பிங் ஆகுது, படிக்க முடியல. இவரு பொடி அப்படியே பெரிய புளுத்தி தான். இவர் அப்படியே பின்னாடி அப்படியே ஃபுல்லாக படிக்க முடியல. 4 கால் இப்படி வலிச்சு ஆட்டிட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருந்தான் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் சரியான ஸ்கெட்ச் எடுத்தோம். இவன் வந்து ஜென்மத்துக்கு நம்மளை மறக்கக்கூடாதுன்ட்டு வந்துட்டு ரொம்ப நாள் ஜென்மத்துக்கு என்னையா பண்ண, அப்படி என்னையா பண்ண, பேரலைஸ் பண்ணி விட்டீங்களா ஒரு சைடு அவனை? என்ன பண்ண போறீங்க? கியூரியாசிட்டி ஏத்துறானே. என்ன பண்ணிட்டோம்னா, எங்கள் அம்மாவோட நம்பர் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து ஜியோ ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நம்பர் யார்கிட்டையும் நான் கொடுக்கல. இந்த நம்பர் தாண்டா அந்த பொண்ணு கொடுத்தது, உன்னை கால் பண்ண சொல்லிச்சின்னு சொன்னோம். இப்போ நான் அந்த பொண்ணு வயசில் பேசுகிறேன். இதை நீங்களே கண்டுபிடிச்சிருங்க பையன்ட்ட. அந்த தத்தி முண்டை இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல. இன்னும் வரைக்கும் அவர் பேசி காட்டுறாப்புல, வெயிட் பண்ணு. ஹலோ, ஐயோ பேர் சொல்லிட்டேன். சரி கட் பண்ண. நானே யோசிச்ச மக்களே, இவன் கண்டிப்பா பேர் சொல்லிடுவான், ரொம்ப ஹைப்பரா இருக்கான், இவன் கண்டிப்பா பேர் சொல்லுவான்னு யோசிச்சேன் நான். ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நல்லா இது மாதிரி டெய்லியும் நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு இதே மாதிரி பொண்ணு வயசில் பேசிட்டு அவர் அப்படியே சிறகடிப்போம். அது மாதிரி அவர் வந்து ஜாலியாக குஷியாக இருந்தா பையன் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கால் பண்ணிச்சுரா, இப்போ என்னன்னு தெரியல வீட்டு. நீ எந்த அளவு ஒரு வில்லன்கள் இருந்திருக்காங்க பாருங்க. இதுதான் ரியலான ஒரு மனுஷ குணம் பாருங்க. ஒருத்தனை கஷ்டப்படுத்தி அவன் அழிய போறதை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுறது தான். நம்மளை சுத்தி இப்படிதான் இருப்பாங்க மக்களே எல்லாருமே. நீங்க நம்ம எல்லாரும் நம்ம வளர்றோம், நம்ம ஜாலியா இருக்கோம், அப்படி நம்ம சிரிக்கிறத சந்தோஷத்தை பகிர்றான். அவன் கூட இப்ப சந்தோஷத்தை பகிர்ந்துருக்கான். இங்க வர்ற அந்த பொண்ணு என்கிட்ட பேசுறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இவங்க சிரிச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த கோட்டை உடையுண்டா, அதை அழிச்சிட்டு ஒண்ணு நான் அதோட விடாம இப்ப இந்த வீடியோலயும் போட்டு அசிங்கப்படுத்த போறான் அவனை. எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க பாருங்க. ஒருத்தனை வந்து வாழ்நாள் ஃபுல்லா அவன் அந்த அந்த கரும்புள்ளி வந்து அவனை விட்டு போக கூடாது. இந்த மாதிரி ஆட்கள் கூட பழகிறதே நிப்பாட்டுங்க. வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படி சொல்லிட்டு நாங்கள் இங்கே ஒரு கதையை ரெடி பண்ணோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதில் வந்துட்டு எங்கள் ஏரியா பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்ட்டு. அதில் வந்து அவங்களாம் வந்து காலேஜ் முடித்தவங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது 2020 ஓகேவா. அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இவனுங்க வந்துட்டு நானும் ஒரு ஜாலியாக இருக்குதுடா, என்னடா இவ்வளோ பேக். 2020 ஜியோ வந்துருச்சா மக்களே? வந்துருச்சு மக்களே, வயசாயிருச்சு. Oh my God. வயசான மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயாடி எனக்கு தோணுச்சு. அம்மாடி இப்பதான் ஜியோ வந்த மாதிரி இருந்து பார்த்தா 2020 ஞாபகப்படுத்துறான். ஹெச்சுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டுட்டோம். ஹெச்சுக்கில் சாரி எஸ்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டோம். இப்போ ஏன்னா நான் தான் ஹெச்சாக பேசுகிறேன் இப்போ அவங்ககிட்ட. பொண்ணு வயசில் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். டப்புன்னு இப்போ எங்கள் ஏரியா பசங்க என்ட்ரன்ஸ் அது மாதிரி வந்துட்டு யார்கிட்ட ஃபோனு பேசுகிறேன் அண்ணா இல்லைண்ணா இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான். அவன் வந்து அங்கே பீஸ்லாயிட்டான். அவனுக்கு பயம் விட்டு போச்சு. ஐயோ அப்படின்னு ஆகி போச்சு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, 4 அண்ணன் அது மாதிரிலாம் நாங்கள் கதை விட்டோம். ஏன்னா அவனுக்கு இதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. அந்த பொண்ணு யாரு, எத்தனை அண்ணன் இருக்கான், எதுவுமே தெரியாது. வெறும் பியூரா காவலன் படத்துல விஜய் மாரி லவ் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல ஆளு. வெறும் வாய்ஸ் கேட்டு 4-5 கதை சொன்னோடனே இது மாதிரி நம்பிட்டு என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வெயிட்டாக செய்கிற லெவலுக்கு போயிட்டோம். அந்த பசங்க என்னென்னா, யாரா நீ, எந்த பையன்டா அண்ணா அடிக்காதீங்கண்ணா நான் இங்கேருந்து வாய்ஸ் கொடுக்க அவன் அங்கேருந்து பயப்பட புரிய ப்ரோ என் பேரே சொல்கிறான் டக்குன்ட்டு. அந்த எங்கள் அண்ணனுங்கெலாம் கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, என் பேரே சொல்கிறான். இது மாதிரி இவன் தான் நான் இந்த ஊருன்னு எங்கள் ஊர் பேரை சொல்கிறான். ஒன்றுமே நீ அவனை செய்யணும்னு நினச்சிருக்க, அவன் உன்னை செய்யணும்னு நினச்சிருக்கான். கரெக்டு தானே? சரி, நமக்காக நம்ம நண்பன் அடி வாங்குவான் அப்படின்னு நினச்சிருக்கான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கான். நல்ல நண்பர்கள் இப்படியே இருங்க ஊர் பூரா. புரியல, யாரா இவன் தாய்வழி என்னைய கோத்து விட்றான் அப்படின்னு வெயிட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனை என்ன சொல்லிட்டாங்க பசங்களாம் வந்துட்டு, நாளைக்கு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வருவோம், என்ன ஒழுங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படி சொன்னோன்னே அவன் பயந்துட்டான். நான் வீட்டுக்கெல்லாம் வராதிங்கன்னா அவங்க அப்பா பேர்லாம் எங்களுக்கு தெரியல. அவங்க அப்பா பேர் இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாரு, இங்கே தான் இருக்கிறாரு, அப்படி இப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். சொன்னோன்னே இவன் பயந்துட்டான், செத்துட்டான். அந்த டைமில் ஃபோனெல்லாம் சுவிட்சா சொல்கிறான்.
அண்ணா வீட்டுக்கெல்லாம் வராதீங்கண்ணா, அண்ணா வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சேன்னு சாவச்சு போட்டுருவாங்கண்ணா அப்படி இப்படின்னு அவன் வந்துட்டு ஒரு ட்ராமா லெவலில் போயிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், நாங்கள் செம்ம ஃபன்னு. சரி அப்புறம் என்ன பண்ணோம், இது மாதிரி சொன்னோன்னே அவன் வந்து பயந்துக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு போயிட்டான். அதான் என் ஃப்ரெண்டு நானும் இவனு தானே ப்ராங்க் பண்ணிட்டுக்கிறோம். அவன் வீட்டுக்கே போயிட்டு மச்சான் இந்த மாதிரி நேற்று அவங்க அண்ணன் பேசினாங்க, என்னை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்கடா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்னை சாவச்சு போட்டுருவாங்க இப்படி அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் புலம்புறான். அவன்கிட்ட அவன் எனக்கு கால் பண்ணிட்டு சைலண்ட்டாக வச்சுட்டு அவன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுருக்கோம். செம்ம சிரிப்பு. நாங்கள் சொல்லாதெல்லாம் சொல்கிறோம். அவங்க சொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அவங்ககிட்ட. காலில் இவங்க தானே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அண்ணன் சொல்லாத விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி அவங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டாரா அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு. அதாவது நம்மளை இப்படி சொல்கிறாங்களோ அப்படி சொல்கிறாங்க. அவன் யாருன்னு அவன் ஒரிஜினாலிட்டி காட்ட மாட்டான். மற்றவங்கிட்ட எப்படி இருக்குது, இது இருக்குது அது இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவன் வந்துட்டு மற்றவங்களை பற்றி இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த ஆம்பளை காஜி மாதிரி வச்சுக்கலாம். அவனை பார்த்துட்டு அவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், இப்படி இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே வந்துட்டு செல்ஃப் மேட் மாதிரி அவன் நினச்சிட்டு பண்ணிட்டு இருந்தான். சரி என்னென்னமோ சொல்றாப்புல தாலு. என்ன அவன் சொல்ற விஷயத்துக்கு எல்லாமே ஆப்போசிட்டான விஷயம்ன்றது செல்ஃப் மேட் கிடையாது. அவன் வந்து இன்னொருத்தனை பார்த்து இது பண்றான். அந்த மாதிரி புரியுது தோழரே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. என்ன மாதிரி போல இங்கிலீஷ் தப்பாவே பேசி புரிய வைக்கிறது. அந்த மாதிரி நான் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. இங்கிலீஷ் வேகமா பேசுறப்ப ஃபுல் தப்பா கரெக்டா பேசுவேன். அது புரிஞ்சிடும். ஆனா லாங்குவேஜோட கோல் என்ன, நான் சொல்றது உனக்கு புரியணும், அவ்வளவுதானே. அவ்வளவு கரெக்ட் தப்புலாம் கிடையாது. நம்ம பையன் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ஹையஸ்ட்டே அந்த 10 ரூபா சாக்லேட்டு, அந்த எப்படின்னா அந்த 10 ரூபா டெய்ரி மில்க் இருக்கும்ல, அதுதான் எங்களோட பெரிய ஹையஸ்ட்டே. நாங்கள் சாப்பிட்ட சாக்லேட்டு. நான் என்ன பண்ணேன், திரும்பி இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிவிட்டேன். ஹலோ ஐயோ திரும்பி பேர் சொல்லிட்டேன் ப்ரோ, அந்த பேரை விட்டு தக்குவி. சரி நான் கட் பண்ணிக்கிறோம். நான் சொல்கிறா கதையை சொல்கிறேன், ஸ்டாப் பண்ண. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கதையை கண்டிப்பாக. நானும் என்ன பிளான் பண்ணிட்டோன்னா, நல்லா வெயிட்டாக ஒரு சாக்லேட் சாப்பிட்ணுண்டா அப்படி சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு டெய்ரி மில்க் ஓரியோ, அப்போ எனக்கு தெரிஞ்சால் அப்போ இது ஆயிடுச்சு போல அந்த பெரிய சாக்லேட்டு. என்ன பண்ணிட்டோம், 3 சாக்லேட்டை வாங்க வச்சோம். இல்லை எனக்கு ஞாபகத்தமாக வேணும், எனக்கு என்ன பண்ண இதை கூட புரிஞ்சிக்க தெரியாமல் அந்த தத்தி முண்டோம் சாக்லேட் கேட்குறான். உண்மை வினோதமாக இருக்கு. அதோ 3 சாக்லேட் கேட்குறான். எதுக்கு 3 கேட்குறான்? சாக்லேட்ல ஏதோ சைனட தடவி சாப்பிட்டு சாவ போறாளா? ஏதாவது அறிவு இருக்கா? என்னன்னே யோசிக்கலாம. டேரெக்டாக வந்து குத்தா அந்த பொண்ணுக்கிட்ட தெரியாதுல்ல, அந்த பொண்ணு வச்சுட்டு நாங்கள் தான் இங்கே ஃப்ராங்க் பண்ணிட்டுக்கிறோம். இவன் போயிட்டா நான் அந்த பொண்ணுக்கிட்ட இல்லைன்னு நீ என்கிட்டலாம் கொடுக்காது, அப்புறம் நான் அழுதுருவேன், நீ என்ன பண்ணு கிட்ட. எல்லாமே பிளான்டா இருக்கானுங்க. இன்னும் நேரம் போயிட போறான் அந்த தலி. நம்ம அவனை இங்க வர வைக்கணும். ஆனா இவங்க ஸ்கூலுக்கு போய் அது மட்டும் தெரியுது. இவனுக்கு படிக்கல மக்களே. சரி செல்ஃப் மேட்லயே தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு படிக்கல, வாழ்க்கையில ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்காங்க ஒருத்தனுக்கு. எவனையும் நம்ப கூடாதுன்னு. கூடு கிட்டேயும் யாருக்கிட்டையும் நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பத்துலேருந்தே என் கூட பேசுவாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வராது. இப்போ நம்ம பேசினா சந்தேகம் வந்துடும், அப்புறம் ஒன்றும் ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். இந்த தத்தி முண்டம் கொஞ்சமாச்சு மூளை இருந்தால் யோசிச்சிருக்கலாம். என்ன பண்ணிட்டான், சாக்லேட் வாங்கிட்டு வந்து கிட்ட குத்தா. 3 சாக்லேட் அப்படியே கையில் தொடும் குளு 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 குளுன்னு இருந்துச்சு. வாங்கிட்டு பேக்கில் வச்சுட்டு சொன்னான் ஏன் சமார் பண்ணுறான் கிட்ட குத்துரு, இனிமேட்டு எனக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை சொல்லிவிடு. ஏன்னா அவங்க அண்ணன்காரெல்லாம் டெரராக இருக்கிறானுங்க, அடிக்கலாம் வரானுங்க, மிரட்டுறானுங்க அப்படி இப்படின்னு அவன் சொல்லிவிட்டு சாக்லேட்டு என்கிட்ட குத்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரிடா நாங்கள் குத்துறோம்டா, நீ எதுவும் இல்லை இன்வால்வ் ஆகாத அப்படி சொல்லிட்டோம். அந்த தத்தி முண்டும் அதையும் நம்பிடுச்சு. நம்பிட்டு என்ன ஆச்சுன்னா 4 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்ருவாங்க. ஸ்கூல் விட்டோடனே இவனுக்கு வேறு ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் ஒரு பஸ்ஸில் அது சாக்லேட் பிரிக்கிறோம். அவனுக்கு ஒன்று குத்துட்டு எங்களுக்கு ஒன்று எனக்கு நான் ஒன்று எடுத்துக்கிட்டு ஏரியா பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல, இது மாதிரி அண்ணன் கேரக்டர்லாம் யூஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணவனுங்களுக்கு நியாயமாக இருந்திருக்கேன் எல்லாருக்கும். சரி இதில் தான் முடிஞ்சுது. இவன் இனிமேட்டு வரமாட்டான் எங்கள் லைஃப்பில். ஏன்னா 12th முடிஞ்சிச்சு, அவங்கவுங்க கொரோனா டைம், அதுவும் அவங்கவுங்க ஒரு சைடு திசையில் போயிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். இவன் பார்த்தா நான் சேர்ந்த காலேஜில் சேர்ந்துக்கிறான். எனக்கு சீனியர், நான் டிப்ளமோ படித்தேன். நான் மெக்கானிக்கல், அவனும் மெக்கானிக். அவன் ஆட்டோமொபைலு, அவன் டேரெக்டாக செகண்ட் இயரு. நான் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தனால நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிற மாதிரி ஆகி போச்சு. சரி ஓகே, நானும் அப்புறம் வந்துட்டு பார்த்தியா வாழ்க்கையை பற்றியா, அவனுக்கு ஜூனியராக அவன் உட்கார வச்சது பற்றியா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம கூட படித்தவன் நமக்கு சீனியராக இருக்கிறப்ப ஆல்ரெடி சீன் போடுவான், இன்னும் நிறையா சீன் போடுவான், நீ வெறுப்பாவ.
இது மாதிரி வந்துட்டு பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பிரச்சனைனா அப்போ நான் தான் போய் நின்றுட்டு இருந்தேன். இவன் ஏன்னா இன்னும் எனக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறான். இந்த என்னென்ன ஃப்ரெண்டு நினச்சின்னுக்கிறான் புதுசு பையனை ஃப்ரெண்டு நினைச்சிட்டு அது சின்ன பையன் அவங்க சப்பாட்டுக்கு யோசிச்சு பாரு போய் மக்களே. இந்த மாதிரி எத்தனை பேர் நம்மள நினைப்பாங்க. கண்டிப்பா மக்களே எல்லாரும் நினைப்பாங்க. அதனாலதான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. கம்பானியன்ஷிப் வேணா ஓகே, ஒரு 5 நிமிஷம் என் கூட பேசுறியா அப்ப நீ உண்மையாரு, அதுக்கப்புறம் என்னை பத்தி நினைக்கவும் வேணாம் ஒண்ணு வேணாம். பொண்ணு விஷயம் வந்துட்டு நானும் கடைசியாக எக்ஸாம் முடியும் போது சொன்னோம் எஸ் பேரையும் சொல்லிட்டான். எல்லாரும் பேரையும் சொல்லு, நெக்ஸ்ட் உன் பேரை போட்டு சொல்லு, பீப்பு பீப்பா போட்டு உன் கதையே வெளியில வராது. இல்ல வந்திருக்கேன் மேல வந்திருக்கேன் ஆடியோ அந்த டைமில் ரிவ்யூ பண்ணுறோம். அந்த பொண்ணே நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்கிறோம். அவன் வந்துட்டு வெப்சைட்டான் ப்ரோ, கண்ணுங்கெல்லாம் கலங்குது. பஸ்ஸில் பொண்ணுங்களாம் இருக்குது. ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம் பப்ளிக் முடிஞ்சு போகிற டைமில் எப்போ 11th ஆரம்பிச்சு நாங்கள் 12th தான் ரிவ்யூ பண்ணுறோம். அவன் மறந்தே மறந்துருப்பான். நாங்கள் நாகப்பத்தினோடனே எங்களை டோட்டலாக கட் பண்ணிட்டான். பேசத்தே இல்லை. அவன் ஒரு சோக டிப்ரெஷன் போயிட்டான். அவன் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு யாரையும் நம்பக்கூடாது, நம்பினா இப்படி தான் ஆகும் அப்படி இப்படின்னு போட்டான். போடா மயிறு எங்களுக்கு சாக்லேட் கச்சிச்சு, அதுக்கு மேலே என்ன வேணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணலான்னு இருந்தோம். அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட்டு அவன் போட்டில் தவடியோ போடுற மாதிரி. அப்புறம் நாங்கள் சொல்லிட்டோம் இது மாதிரி தாண்டா ஆயிடுச்சு, நாங்கள் தாண்டா பண்ணோம் இந்த வேலையெல்லாம், என்ன பண்ணுது நீ கொஞ்சம் ஓவராக புளுத்தி மாதிரி பண்ண, எங்களுக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவன் ஆளை வந்துட்டு அவனை பார்க்கறதெல்லாம் ஒன்றை பார்க்குறது சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நானும் அவனும் சேர்ந்து தாண்டா போட்டோ ஸ்கெட்சு விக்ரம் ஏதோ லெவலுக்கு பிளானை போட்டு செஞ்சு விட்டோம். அதுக்கப்புறம் அவன் பேசத்தே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் சீன் வந்துட்டு இருக்கிறான். நான் தான் 12th போய் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவன் போய் ஜூனியரா மாட்டிருக்கான். ஜூனியரா மாறி இருக்கான். ஓகே ஓகே எல்லாம் குரூப்பாக கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவன் சாப்பிட்டு ஏஞ்சி போயிட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்போ காலேஜில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. யாரா அவன் ஒரு ரூபா ஊதுத்தி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு வந்து கலாய்ச்சாங்க. அவன் வந்து நான் சொல்கிறேன், டேய் அவன் ஒரு ஜோப்புடா, என்னென்னா அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தான். அது பொண்ணுக்கிட்ட போய் தைரியமாக சொல்லக்கூட தெரியலன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் லவ் அப்ரோச் பண்ணேன். தைரியமாக பேசுனா அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்கிட்ட லவ் சொன்னாங்கடா. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டுக்கிறோம். அதை தெரியாமல் எங்ககிட்டயே வந்து இதெல்லாம் சொன்னான். நான் எவ்வளோ ஐடியா கொடுத்தேன்டா, ஆனால் அவன் அதை எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணலை. கடைசியில் பார்த்தா அவன் தத்தி முண்டமாகவே இருந்தால் இப்போயும் அப்படி தான் இருக்கான். மட்டுக்கு அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஆகிட்டோம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்டு பின்னாடி வந்துட்டு நிற்கிறான் போல். சொல்கிறானுங்க, டே அந்த பையன் பின்னாடி நிற்கிறான்டா. அவன் வந்துட்டு கண்ணுலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு உன்னை நண்பன் நினச்சேன், எல்லா வாட்டியும் முதுகுலேயே குத்துறியடா அப்படி சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே போயிட்டான் ப்ரோ. காலேஜே பார்க்குது, செகண்ட் இயர் வேறு, நான் ஃபஸ்ட் இயரில். அவன் வந்துட்டு அழுதுகிட்டே போனான். டே சும்மா சொன்னேன். ஐயோ திரும்பி பேரை சொல்லிட்டேன். பரவாயில்லடா. செகண்ட் இயர் தேர்ட் இயர் மட்டும்தான். அந்த 2 வருஷமே என்கிட்ட பேசவே இல்லை ப்ரோ. அதுக்கப்புறம் ரீசெண்டாக காலேஜ் போகும்போது பார்க்கும்போது சொல்கிறான், அப்பயும் என்கிட்ட பேசவே இல்லை ப்ரோ. எவ்வளோ புளுத்தியமாக அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். நான் அவன் எத்தனை இருந்தானா உங்கள்கிட்ட போட்டு மெரிச்சிருப்பேன் பின்னாடி நின்று இருந்தானா. ஏதோ அவன் சும்மா போனானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு. இதுல அவன் மேல காண்டா வரான். என்கிட்ட பேச மாட்டான் அவன். சும்மா 2 தடவை டிராமால தள்ளி விட்டேன், அதுக்கு போய் பேச மாட்டேங்கிறான். ஜஸ்ட் பண்ணுக்கு பண்ணு ப்ரோ, ஜஸ்ட் பிராங்க். இதுக்கெல்லாமா கோச்சுப்பாங்க இந்த மாதிரி. நான் என்ன பண்ணேன், அவன் பண்ணதுக்கு நான் லைட்டாக கொஞ்சம் வச்சு செஞ்சேன். லைட்டா மக்கள் அவனோட கரெக்டா அந்த அடல்ட்ரி ஸ்டேஜ் மக்களே. அவன் 12th இருந்து அந்த காலேஜ் போற அந்த அடல்ட்ரி ஸ்டேஜ்ல அவன் அந்த லவ் பண்ற விஷயத்துல ஒரு டிராமா அடிபட்டானா. இதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் நீ வந்து பெரிய அடியா போடுவ. உனக்கு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு இடம். அந்த டைம்ல ஒரு பெரிய அடியா கொடுத்துட்டு லைட்டா பண்ணாராம் இவரு. லைட்டா அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் வச்சு செஞ்சுட்டாங்க. எனக்கு வச்சு செஞ்ச கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் கர்மா எப்படி விடும், ஒருத்தனுக்கு பண்ணா நம்ம சோத்துல திருப்பி வரும். அது அழகா ஒரு ஊசி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நம்மளுக்கு ஏற்றும். அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. என்ன பாக்கெட் வாங்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் பண்றேன்னா நல்லா போயிட்டு நல்லெண்ணெய் பாக்கெட்டா மக்களே, இல்ல தேங்காய் எண்ணெய் வாங்கிடணும். தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு ரெடியா வெயிட் பண்ணணும். பாடி மாப்பிள்ள அடுத்து நீங்களே குடிஞ்சிடுறது பெட்டர். அடுத்தவனுக்கு ஏதாவது தப்பு பண்றீங்கன்னா நீங்களே ரெடியா குடிஞ்சிடுறது பெட்டர். கர்மா வர்றப்போ அதுகிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்காங்க. அது பண்ணிட்டு அது போராண்டி விட்டுற ஒரு மாதிரி கண்டினியூஷன். நீ என்ன அடி வாங்கன்னு போடு மக்களே. We are waiting.
We are waiting. ஆர் we are waiting ஆர் உனக்கு உன் பேர் ரிவீல் பண்ண மாட்டோம் ஆர் வாங்க. இதை போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக 30 காலேஜில் ஒரு சம்பவம் பண்ணேன், பெரிய சம்பவம் அது. ஆனால் அது பெரிய சம்பவமாக இல்லை, ஆனால் சிரிச்சிட்டு இருப்பீங்க, அந்த லெவலுக்கு இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி 100 மார்க்ஸ் கொடுக்கலாம் அது மாதிரி. ஓகேவா? 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரி போடு ஒழுங்கு மரியாதை. இங்கிலீஷ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னோட இங்கிலீஷ் தான் மக்களே. இந்த ஏன்னா நம்மள மாதிரி இருக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுறாப்புல நம்மள பரவாயில்ல. ஓகே சூப்பர் சூப்பர் மக்களே. நல்ல ஒரு கர்மா கதைகள் நமக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாப்புல. நல்ல நல்ல அருமையான 2 கதைகள். காதல்ல ஏமாந்தவன் காதலே இல்லாம ஏமாந்தவன். தாய்லி ஒரு தடவை போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஏமா இந்தாம்மா நீ தானம்மா நேத்தியாமா அப்படி பேசுறேன் ஏதோ ஒன்று ஜாலியாக நேரில் போய் ஒரு அட்டம்ப்ட் சும்மா பேச ட்ரை பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. சும்மா பார்த்து சிரிச்சு இருந்துட்டு அந்த பொண்ணு சிரிக்கலனா கூட அவனுக்கு டவுட் வந்திருக்கு. என்ன ஃபோனில் பேசுறா இங்கே சிரிக்க மாட்டா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். எதுவுமே பண்ணலாம். சில டைம்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இன்னைக்கு நீ வந்து காலேஜுக்கு சுடிதார், நீ ஸ்கூலுக்கு சுடிதார் போட்டு வா, நீ இந்த மாதிரி சாரி கட்டிட்டு வா, ஃபேர்வெல் வரப்போகுது, 11th முடிக்க போகிறோம், எனக்கு ஒரு நோட்ஸ் கொடு, இல்லை ஏதாவது எனக்கு பேனா கொடு, உன்ட்ட நான் ஏதாவது வந்து வாங்கிக்கிறேன், கேன்டீனில் பார்ப்போம் அப்படி இப்படின்னு. அவன் பாரு என்னது ஒரு வேணாம் மக்கள் பேர் சொல்ல 6 years நாங்களும் பிராங்க் எல்லாம் பண்ணுவோம் மக்களே. காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் ரொம்பலாம் பண்ண மாட்டோம். எதாவது வேணா தூங்கிட்டு இருந்தானா காதுல கொக்கோ கோலா ஊத்துறது, இந்த மாதிரியான பிராங்குகள் தான் பண்ணுவோம். சின்ன 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 பிராங்குகள் எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் தூங்கிட்டு இருக்கப்ப என்ன பண்ணுவோம், அடியில இரும்பு கட்டில் தான் அது, அடியில லைட்டர் பத்த வச்சிருது, அப்படியே லைட்டர் பத்த வச்சுட்டு உட்காந்து தூங்கிட்டு இருப்போம். சுருக்கொண்டு சுருப்போட்டே தெரியுமா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அதனால ஒரு மாதிரி ரூமே திகழ். நான் அதாவது வந்து ஒரு பேர் இருப்போம், நாங்க இருந்தோம்னாலே பயப்படுவாங்க, முடிச்சிருந்தாலே என்னடா நைட் தூங்க போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா தூங்க போறோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், மாடியில மக்களே ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு மாடியில ஒரு ஏணி படி இருக்கும், தண்ணி டேங்க் இருக்கும்ல, அது வந்து ஆஸ்பெட்டாஸ்க்கு மேல தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆஸ்பெட்டாஸ்ல போட்டு மேல போறதுக்கு ஒரு ஏணி இருக்கும். நைட்டு என்ன நைட்டு ஆனா ரொம்ப ஹைட்டு, பயங்கர பெரிய ஹைட்ல இருக்கும் அந்த ரூம் இது. ஓகேவா? நைட் எல்லாம் தூங்க போலான்டான்னு சொல்லிட்டு மேல எல்லாம் அந்த ஏணியை போட்டு மேலே ஏறிடுவோம், எல்லாம் படுத்துருவோம். எல்லாம் ஒரு 3-4 மணிக்கு எந்திரிச்சு எழுப்பி விட்டு ஒருத்தன் மட்டும் அங்க விட்டுட்டு ஏணி எடுத்து கீழே போட்டுருவோம். அவன் எந்திரிச்சு இறக்க முடியாதுக்கா, கெஞ்சுவான், எணி கொடுங்கடா எணி கொடுங்கடா. அவன் போனுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துருவான் கீழே. சரியான மண்ணா இருக்கும். அந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப இந்த மாதிரி பிராங்குகள் தான் பண்ணுவோம் நாங்க. சரி மக்களே, நம்ம இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் போடுறோம். அதை வந்து அந்த ஒரு தடவை தான் அப்லோட் பண்ண முடியுதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிருக்காமே, அதை ரிமூவ் பண்ணி விடுங்க. இல்ல மக்களே, மெயில் ஐடி போடுறோம். இந்த வீடியோக்குள்ள மெயில் ஐடி வந்து மெயில் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. மெயில் ஈஸி மக்களே, அப்படியே ஒன்னொன்னா வந்திருக்கும், அப்படியே செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. அப்போ வந்து இந்த வீடியோ கீழே வந்து இனிமேல் வந்து ஃபார்ம்லாம் கிடையாது, நீங்கள் மெயில் ஐடி அனுப்புங்க. ஏன்னா ஃபார்மில் ஏதோ ஒரு வீடியோ தான் ஒரு ஆடியோ தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயில் ஐடி அழகாக மெயில் ஐடியை போட்டு அதில் வந்து உங்களோட ஆடியோ இல்லை வீடியோலாம் அந்த இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள். உங்கள் மூஞ்சை காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லைன்னா நீங்கள் வீடியோவாக கூட ரெக்கார்ட் பண்ணி போடலாம், இல்லை ஆடியோ அனுப்பி விடுங்க. கதையை தயவு செஞ்சு டைப் பண்ணி அனுப்பாதீங்க, நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் சோம்பேறிங்க. ஆமா. அதுக்கப்புறம் மக்களே, இப்ப ரெண்டாவதா ஒரு விஷயம் புதுசா ஒன்று லான்ச் பண்றோம். இது வந்து தோழிகளுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். என்னன்னா, தோழிகளுக்கு வந்திருக்கிற டிஎம், அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து சில டிஎம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். நீ அழகா இருக்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் கனவுலயே உங்க குழந்தை பெற்றுட்டு, அந்த குழந்தைக்கு பேர் குமார் அப்படின்னு பேர் வச்சுலாம் கமெண்ட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெசேஜோட ஸ்கிரீன்ஷாட்டுகள் எல்லாம் நீங்க வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பினீங்க, அதை வந்து நாங்க வந்து ரோஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அதை வந்து நாங்க ரியாக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, விருப்பம் இருந்தா உங்களோட மெசேஜுக்கு வந்திருக்க டிஎம்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட டிஎம் பண்ணுங்க. அதை வச்சு ஆம்பளைங்களை வந்து அசிங்கப்படுத்தலாம்னு இருக்கோம் நாங்க கொஞ்ச நாளைக்கு. ஆமா மக்களே.